டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஜூலை 30, 2024 நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டினுக்கான கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். பாருங்க, ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7/1/2 மணி நேரத்தில் முடிப்பார் எனில் பி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க, பின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார்னா அதோட அர்த்தம் என்னன்னா, ஏ என்பவர் பி ஐ விட 20% குறைவு. அப்ப என்னங்க, பி வந்து நீங்க 100% அப்படின்னு சொல்லி வச்சிட்டீங்கன்னா இவங்களோட 20% கம்மி தானங்க, 80% தான். ஏ என்பவர் பி ஐ விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்கன்னா சோ ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா ஏவோட வேலை பியோட வேலை நான் பார்த்தேன்னா ஏ வந்து பி யோட 20% கம்மியா தான் வேலை பார்த்திருக்காரு. இதுல யார் திறமை ஜாஸ்தி, அதிகமான வேலை பார்த்தது யாருங்க, பி. அப்ப திறமை அப்படிங்கிறது இதுல எதை சொல்லியிருக்காங்க, உங்களோட திறமையை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ல என்ன இருக்குங்க, ஏ என்பவர் பி ஐ விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். அப்ப இதுல திறமை அதிகமானது யாருன்னா பி தான். அப்ப அவர்களுடைய திறமை அப்படிங்கிறது என்ன விகிதத்துல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னங்க, 4:5. 80 100 என்ன ரேஷியோல இருக்கு, 4:5. அப்போ ஏவினுடைய திறமையும் பியினுடைய திறமையும் 4:5 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. திறமை வந்து 4:5 ரேஷியோல இருந்துச்சுன்னா அவர் ஒரு வேலையை முடிக்க அவர்கள் எடுத்துக்கொள்ளும் நேரமானது 5:4 ரேஷியோல தான் இருக்கும். ஏன் சார் அப்படி மாத்தி இருந்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருடைய திறமை அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா வேலை முடிப்பாங்க, நேரம் குறையும். ஒருத்தருடைய திறமை ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா வேலையை முடிக்க அதிக நாள் எடுத்துக்கொள்வாங்க, சோ நேரம் அதிகமாகும். திறமை கம்மியா இருந்தா நேரம் அதிகமாகும், திறமை அதிகமா இருந்தா நேரம் குறையும், சீக்கிரமா வேலை முடிப்பாங்க இல்லையா. அப்போ திறமையும் நேரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் விகிதத்தில் இருக்கு. ஓகேங்களா, அதனால இது 4:5. நான் நேரம் வந்து 5:4 தான் இருக்கு. இப்போ அவங்க நேரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏ வந்து 7.5 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஏன் என்ன பண்றாங்க, 7.5 மணி நேரம் 7/1/2 7 மணி நேரத்துல முடிச்சாங்க அப்படின்னா பி எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க, 7.5 எழுதிக்குவா, 7.5 அப்படின்னு எழுதிக்குவா. ஏ என்பவர் 7.5 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறார் என்றால் பி என்பவர் எவ்வளவு நேரத்தில் அந்த வேலையை முடிப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஏ என்பவர் எடுத்துக்கொள்ளும் நேரம் 7.5 மணி நேரம், பி என்பவர் எடுத்துக்கொள்ளும் நேரம்னா நேரம் என்ன விதத்துல இருக்கு, 5:4 விதத்துல இருக்கு. இது எனக்கு 5 into 1.5 போட்டாதான் உங்களுக்கு 7 வரும். 5 into 1.5 என்னங்க 7. 5 into 1.5 என்னங்க 7.5 வரும். இப்போ 4 into 1.5 போட்டீங்கன்னா என்ன வருங்க, 6 வரும். அப்போ 7.5யும் 6 இருந்தாதான் 5:4 ரேஷியோ வரும். 5ஓட 1.5 மல்டிபிள் பண்ணாதான் 7.5 வரும். அப்ப 4ஓட நம்ம என்ன தான் பண்ணணும், அதே 1.5 மல்டிபிள் பண்ணி 6ங்கிற ஆன்சர் நீங்க டிக் பண்ணிடலாம். The answer is option A, 6 மணி நேரம்.